இந்த ஏரியாவில் ஒரு செட்பேக் இருக்குது. இந்த செட்பேக்கை நாங்கள் 2 வீலர் விடுறதுக்காக வச்சுருக்கோம். ஆல்சோ இதுக்கு என்ட்ரன்ஸ் கேட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டர்லேயே தனியாக செப்பரேட் கேட்டாக வச்சுருக்கோம். நீங்கள் காரை விட்டால் கூட இந்த இடத்துல நீங்கள் பைக் விடுறதுக்கு நீங்கள் இந்த கேட்டை திறந்து நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14.5/16 சார். ஒரு பக்காவான ஹால் சைஸ் இது. ஃப்ளோர் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 feet 9 inches by 4 feet. இந்த வாட்டிலேருந்து தான் ட்ரை பண்ணியிருக்கோம். டைல்ஸும் நல்லா ஸ்பேசியஸாக உங்களுக்கு பக்காவாக இருக்கும். உங்களுக்கு கிச்சனில் 3 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஒன்று வந்து டைரக்ட் வாட்டரு, இன்னொன்று RO பாயிண்ட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம், இன்னொன்று டேங்க்கில் ஏறி டேங்க்லேருந்து வர தண்ணி. இந்த டைரக்ட் வாட்டர்னு நான் சொன்னது மோட்டர் போட்டிங்கன்னா டைரெக்டாக இடத்துலேருந்து நேராக வந்து உள்ளே கொட்டும். டேங்க்கில் ஏறி வராமல் டைரெக்டாக வந்து கொட்டும். இது டேங்க்கில் ஏறி இருந்து வரும். இது உங்களுக்கு வால்வ் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூமுக்கு மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பாத்ரூமுக்கு மட்டும் சர்வீஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். மற்ற பாத்ரூமுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாட்டர்லாம் சப்ளை இருக்குது. உட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொலைக்கூர் அடிச்சது சார். தொலைக்கூர் அடிச்சது உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் கிடையாது. ஸோ உடச்சிட்டு தான் உள்ளே வர முடியும், தவிர ஸ்க்ரூ வச்சுலாம் ஓப்பன் பண்ண முடியாது. சேஃப்டி பக்காவாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு க்ரீன் கலர் கிரானைட் கொடுத்துட்டு பக்கா உங்களுக்கு இந்த ரைசர் பார்த்தீங்கன்னா 6.5 inch தான் இருக்கும் உங்களுக்கு ஹைட்டு. மிதிக்கிற இடம் 10 inch இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஏஜ்டு பர்சன் நடக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படி ஏறும்போது. ஸோ இருக்கிறதுல இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சார். 11 அடிக்கு 16.25 அடி. இது 11/16.25 சைஸ். இது கிட்டத்தட்ட ஒரு ஹால் சைஸ்லேயே ஒரு பெட்ரூம் உங்களுக்கு. நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் இது. இது வெதரிங் கோர்ஸ் தரையில் ஃபுல்லாக போட்டிருக்கு சார். கடுக்கா, வெள்ளம், சுண்ணாம்பு, செங்கஜல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு கேரளா வெதரிங் டைல்ஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்டில் இது 3 வீடு இருக்குது. ஆல்சோ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 வீடு இருக்குது பாருங்கள். அங்கே சீலிங் போட்டு பிளாஸ்டிக் ஒர்க் நடந்துருக்கு. அதுவும் நம்ம சைட்டு தான். அதெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் 2 கார் ஒரு அளவுக்கு பார்க்கிங். இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற சிங்கேனி பில்டர்ஸ் நிறுவனத்தோட இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட் சென்னை குடுவாஞ்சேரியில பிரைம் லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு. இதே லொகேஷன்ல இவங்க போன வருஷம் கட்டின தனி வீடுகள் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. வீட்டை வாங்கினவங்க அங்கே குடி வந்துட்டாங்க. இப்போ இவங்க கிட்ட ரெடி டு மூவ்ல சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்கிற 2 வீடுகள்ல 953 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல 1480 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவுல கட்டப்பட்ட ஈஸ்ட் ஃபேசிங் வீட்டை இந்த வீடியோல நாம ஹோம் டூர் பண்ண போறோம். இந்த வீடு பற்றிய தகவல்களை இங்கே நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் சிங்கேனி பில்டர்ஸ் நிறுவனத்தோட ஒன் ஆஃப் தி பார்ட்னர் திரு அருள்மொழி செல்வன் அவர்கள். குட் மார்னிங். என் பேர் அருள்மொழி செல்வன். சிங்கேனி பில்டர்ஸோட ஓனரில் நானும் ஒருத்தன். இந்த ப்ராப்பர்ட்டி எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குன்னா குடுவாஞ்சேரிலேருந்து திருப்போரூர் போகிற ரோடு, நெல்லிக்குப்பம் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் எக்ஸாக்டாக ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நெல்லிக்குப்பம் ரோட்டில் இருக்கிற வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து பார்க்கும்போது 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. சுபமங்களா நகர் அப்படின்ற ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு டிடிசிபி பிளாட்டுன்னு சொல்லியிருக்கேன். 2867 சதுரடி இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்ட் ஃபேஸ் ப்ராப்பர்ட்டியை நாங்கள் வாங்கினோம். அதை வாங்கி அதை 3ஆக பிரித்து சப்டிவிஷன் பண்ணியிருக்கோம். 3 பீஸாக பிரித்து. ஸோ லேஅவுட் டிடிசிபி அப்ரூவ்டு, திரும்பவும் பீஸை பிரித்து பிடிஓ ஆஃபீஸில் சப்டிவிஷன் அப்ரூவ்டும் வாங்கியிருக்கோம். அதுக்கு பிறகு பில்டிங் அப்ரூவ்டும் வாங்கியிருக்கோம். ஆக இந்த பில்டிங்கோட கார் பார்க்கிங் சைஸ் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். இது ஒரு 9.25 16 அடி சைஸ் இருக்கிற ஒரு கார் பார்க்கிங். இது ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். இந்த ஏரியாவில் ஒரு செட்பேக் இருக்குது. இந்த செட்பேக்கை நாங்கள் 2 வீலர் விடுறதுக்காக வச்சுருக்கோம். ஆல்சோ இதுக்கு என்ட்ரன்ஸ் கேட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டர்லேயே தனியாக செப்பரேட் கேட்டாக வச்சுருக்கோம். நீங்கள் காரை விட்டால் கூட இந்த இடத்துல நீங்கள் பைக் விடுறதுக்கு நீங்கள் இந்த கேட்டை திறந்து நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செட்பேக் எல்லா பக்கமும் இருக்குது. 2 feet செட்பேக்கு நீங்கள் எல்லா பக்கமும் பார்க்கலாம். நீங்கள் செட்பேக் எல்லா பக்கமும் இருக்குது. 8000 இருக்கிற மாதிரி 8000 லிட்டர்ஸ் குவான்டிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு செப்டி டேங்க் எடுத்துருக்கோம். வேஸ்ட் வாட்டருக்கு உங்களுக்கு பயோசெப்டி டேங்க்கும் எடுத்துருக்கோம். இது கம்ப்ளீட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பில்டிங். இது பில்டிங்கோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீக்வுட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம். அவுட்டர் வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 9 inches திக்னஸ் தான் கொடுத்துருக்கோம். பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் டெப்த்து 6 feet, பேஸ்மெண்ட்டோட ஹைட்டு 4 feet. பில்டிங் எல்லாமே 10 feet சீலிங் தான். பில்டிங்கோட அவுட்டர் வால் பார்த்தீங்கன்னா 9 inches திக்னஸ் சார். இது ஹாலுக்கு 2 விண்டோ கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வெளிச்சத்துக்கும் உங்களுக்கு பஞ்சமே இருக்காது. உங்களுக்கு வாலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டி பார்த்துருக்கோம் சார். கம்ப்ளீட்டாக பட்டி பார்த்துட்டு அதுக்கு மேலே ஏஷியன் பெயிண்ட்ஸில் டிராக்டர் எமர்ஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு 4 லேயர் உங்களுக்கு பெயிண்டிங் பக்காவாக பண்ணியிருக்கோம். அவுட்டரில் அபெக்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பெயிண்ட்டு. இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14.5/16 சார். ஒரு பக்காவான ஹால் சைஸ் இது. ஃப்ளோர் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 feet 9 inches by 4 feet. இந்த வாட்டிலேருந்து தான் ட்ரை பண்ணியிருக்கோம். டைல்ஸும் நல்லா ஸ்பேசியஸாக உங்களுக்கு பக்காவாக இருக்கும். உங்களுக்கு இது ஒரு கிச்சன். இது கிச்சனோட சைஸ் 7/11 சார்.
கிச்சனில் 3 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஒன்று வந்து டைரக்ட் வாட்டரு, இன்னொன்று ஆர்ஓ பாயிண்ட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம், இன்னொன்று டேங்க்கில் ஏறி டேங்க்லேருந்து வர தண்ணி. இந்த டைரக்ட் வாட்டர்னு நான் சொன்னது மோட்டர் போட்டிங்கன்னா டைரெக்டாக இடத்துலேருந்து நேராக வந்து உள்ளே கொட்டும், டேங்க்கில் ஏறி வராமல் டைரெக்டாக வந்து கொட்டும். இது டேங்க்கில் ஏறி இருந்து வர தண்ணி. ஸோ 3 பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம். கிச்சனோட ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 2.5 feet ஹைட்டில் மேலே உங்களுக்கு கிரானைட் கொடுத்துட்டு இந்த கர்வ் செட் பண்ணியிருக்கோம். சுவிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆங்கர் ரோமா தான் சார் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு 2 செல்ஃப் கொடுத்துருக்கோம். கிச்சனில் உங்களுக்கு பூஜை சாமி படம் வச்சுக்கலாம். கிச்சன் வெசல்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு செல்ஃபும் கொடுத்துருக்கோம். கேபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டில் FRLSல ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் கேபிள் கொடுத்துருக்கோம் சார். உங்களுக்கு எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. இந்த இடத்துல வாஷிங் மிஷினுக்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இது ஒரு காமன் பாத்ரூம். இது 4x6.5 சைஸ். இது வெஸ்டர்ன் கிளாசர் பேரிவர் பிராண்டில் ஒரு சைஃபோனிக் டைப் வெஸ்டர்ன் கிளாசர் மாடல் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வால் மிச்சர் கொடுத்துருக்கோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிவேர் தான் சார். கிளாசர் ஐட்டம் எல்லாமே பேரிவேர் தான். இது உங்களுக்கு வால்வ் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூமுக்கு மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பாத்ரூமுக்கு மட்டும் சர்வீஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். மற்ற பாத்ரூமுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாட்டர்லாம் சப்ளை இருந்துட்டு இருக்கும். கெய்சருக்கு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஒரு ஷவரும் ஒன்று செட் பண்ணியிருக்கோம். பாத்ரூம் டோர் WPC டோர் சார். பெட்ரூம் டோரில் ரெடிமேட் டோர். இது ஃப்ளஷ் டோர். இது கீழே ஒரு காமன் பெட்ரூம் 10x10. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்கணுன்றது 10x10 கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்கோம். உட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொலைக்கூர் அடிச்சது சார். தொலைக்கூர் அடிச்சது உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் கிடையாது. ஸோ உடச்சிட்டு தான் உள்ள வர முடியுமே தவிர ஸ்க்ரூ வச்சுலாம் ஓப்பன் பண்ண முடியாது. சேஃப்டி பக்காவாக கொடுத்துருக்கோம். மேலே ஒரு லாஃப்ட் இருக்கும். ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மேலே ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள். கூடுமான வரைக்கும் எந்தெந்த இடம்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். உங்களுக்கு கிரீன் கலர் கிரானைட் கொடுத்துட்டு பக்கம் உங்களுக்கு இந்த ரைசர் பார்த்தீங்கன்னா 6.5 inch தான் இருக்கும் உங்களுக்கு ஹைட்டு. மிதிக்கிற இடம் 10 inch இருக்கும். உங்களுக்கு ஒரு ஏஜ்டு பர்சன் நடக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படி ஏறும்போது. இது கைப்பிடி ஃபுல்லாமே SS ரைலிங் தான் சார் கொடுத்துருக்கோம். இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப் கொடுத்துருக்கோம். இது மாடியில் ஒரு சின்ன யூட்டிலிட்டி ஏரியா சொல்லலாம், இல்லை ஹால் சொல்லலாம், ஒன்று கொடுத்துருக்கோம். வாஷிங் மிஷினுக்கு இங்கேயும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இது ஒரு பெட்ரூம். இது 10x14.5 சார். கீழே இருக்கிற பெட்ரூமோட பார்க்கும்போது இது கொஞ்சம் பெருசு. ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஆஸ் யூஷுவல் ஒரு லாஃப்ட் இருக்கும், ஒரு செல்ஃப் இருக்கும், ஒரு AC பாயிண்ட் இருக்கும் சார். காமன் சார். இங்கேயும் ஒரு 2 விண்டோ கொடுத்துருக்கோம். உங்களுக்கு 3x4ல் 2 விண்டோ கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் 4x8. இது 4x8 கொடுத்துட்டு இந்த பாத்ரூமுக்கு ஒரு உள்ளே இன்பில்ட்டாகவே ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்கோம். இதுவும் சைஃபோனிக் டைப்பில் ஒரு கிளாஸர் கொடுத்துருக்கோம். பாத்ரூம் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2x4 தான் சார் கொடுத்துருக்கோம். இதில் ஸோ இருக்கிறதுல இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சார். 11 அடிக்கு 16.25 அடி. இது 11x16.25 சைஸ். இது கிட்டத்தட்ட ஒரு ஹால் சைஸ்லேயே ஒரு பெட்ரூம். உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம். இதுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம். இந்த பாத்ரூம் மட்டும் இந்தியன் டைப் பண்ணியிருக்கோம். ஏன்னா வரவங்க எல்லாமே ஏதாவது ஒரு பாத்ரூம் இந்தியன் டைப் எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு எதை கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு அழகான பால்கனி சார். இது 5 அடிக்கு 9 அடி. நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். ஒரு சேர் போட்டு நீங்கள் உட்காரலாம். வாலில் உங்களுக்கு வால் டைல்ஸும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஸ்டோன் டைப்பில் வால் டைல்ஸ். இது ஆயில் டோர் சார். இது சாரல் பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஆயில் டோர் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு கிரில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்துருப்பீங்க. என்ட்ரு ஆகிற இடத்துல ஒரு சேஃப்டி கிரில் கேட் இருக்கும். இதுலேயும் ஒரு கிரில் கேட் இருக்குது. மேல் மாடி போய் பார்க்கலாம். மாடி ஏறி வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இந்த பர்கோலா டிசைன் நீங்கள் பார்க்கலாம். நைட்டில் இந்த லைட்டெல்லாம் ஸ்பாட் லைட்லாம் போட்டு நீங்கள் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ரம்மியமாக இருக்கும். உங்களுக்கு
இது வெதரிங் கோர்ஸ் தரையில் ஃபுல்லாக போட்டிருக்கு சார். கடுக்கா, வெல்லம், சுண்ணாம்பு, செங்க ஜல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு கேரளா வெதரிங் டைல்ஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு மொட்டை மாடி கைப்பிடி சோரெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 அடி உயரம் இருக்கும். உங்களுக்கு பில்டிங்கை பொறுத்தவரை 100% சாம்பர் பிரிக்ஸ் தான் சார் யூஸ் பண்ணியிருக்கோம். இது துணி காய வைக்கிறதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்கோம். இங்கேருந்து இது வரைக்கும் துணி காய வைக்கிறதுக்கு. மாடியில் ஒரு டேப் ஒன்று இருக்குது. நீங்கள் மாடியில் சாப்பிட்டு அப்படியே கை கழுவலாம். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா தாராளமாக யூஸ் பண்ண முடியும். ஃபங்க்ஷன்னா பண்ணுறதுக்கு பந்தல் வளையம் இருக்குது. இது மேலே ஹெட்ரூம் டேங்க்குக்கு நீங்கள் ஏறணுன்னா அதுக்கு ஒரு ஏணி ஒன்று இருக்குது. தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா எடுத்து கீழே வச்சிடலாம். நான் குழந்தைங்கள்லாம் ஏறுவாங்க இல்லையா, அதனால் எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ மேலே 750 லிட்டரில் உங்களுக்கு சின்டெக்ஸில் ஒரு வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கோம். ட்ரிபிள் லேயர், நல்ல குவாலிட்டியான பிராண்ட் அது. நம்மக்கிட்ட ஆன்கோயிங் ப்ராஜெக்டில், கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்டில் இது 3 வீடு இருக்குது. ஆல்சோ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா அது ஒரு 2 வீடு இருக்குது பாருங்கள். அங்கே சீலிங் போட்டு பிளாஸ்டிக் ஒர்க் நடந்துருக்கு இல்லையா, அதுவும் நம்ம சைட்டு தான் அது. அதெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் 2 கார் ஒரு அளவுக்கு பார்க்கிங் அது. ஸோ அதுவும் நம்ம ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா இது பிளாட் நம்பர் 77. இது 77ல் மொத்தம் 3 வீடு கட்டியிருக்கோம். ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். அதாவது லேண்டோட சைஸும் பில்டிங்கோட சைஸும் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. பட் 3 வீடுமே உங்களுக்கு ஃப்ளோர் பிளான், எலிவேஷன், உங்களுக்கு ஃபேஸிங், அதாவது இது ஈஸ்ட் ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி எல்லா வீட்டுக்கும் காமனு. எல்லா வீடுமே 3 BHK ஹவுஸ் தான், அந்த டைப்பில் இருக்குது. ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த வீடு 71 lakhs, இந்த வீடு 74 lakhs. 3வது வீடு ஆல்ரெடி சோல்ட் அவுட், குடியே வந்துட்டாங்க அவங்க. இது 74 lakhs. இது எக்ஸாக்டாக பில்டிங் அவரோட ரேட்டு தான். இது போக உங்களுக்கு 3 phase EB கனெக்ஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எக்ஸ்ட்ரா. இது இப்போ நம்ம இந்த டைமில் நம்ம வீடியோ எடுக்கிற டைமில் நம்ம டிசைட் பண்ணுற காஸ்ட் இது. அதாவது இந்த இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜில் நாங்கள் டிசைட் பண்ணுற காஸ்ட். ஒருவேளை 1 மாதம் இல்லை 2 மாதம் பொறுத்து வராங்கன்னா அந்த டைமில் மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது மாறுபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோனெல்லாம் பிரச்சனை இல்லை சார். ஹவுசிங் லோன் தாராளமாக வாங்கிக்கலாம். எந்த பேங்க் வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், தாராளமாக கிட்ட வந்து நாங்களே ஏற்பாடு பண்ணி பக்காவாக முடிச்சு கொடுக்குறோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி போர்வெல் எடுத்திருக்கோம் சார். 6.5 inch டயாவில் 150 feet டெப்த்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி போர் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி மோட்டர் செட் பண்ணியிருக்கோம். வாட்டர் 18 feetலேயே வந்துருச்சு. எக்ஸலண்ட்டாக வாட்டர் டேஸ்ட் இருக்கும். வாட்டர் ஃபில்டர்லாம் நீங்கள் எதுவுமே போட வேண்டிய அவசியம் இல்லை, தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாட்டர் சர்ப்ளஸாகவே இருக்குது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. வாட்டர் லேகிங் பிரச்சனையும் கிடையாது. வேறு எந்த பிரச்சனையும் வாட்டரால் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம கவர் பண்ணது 77B அந்த வீட்டை தான் கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா லேண்டோட சைஸ் 953 சதுர அடி லேண்டு. பில்டப் ஏரியா, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் ஹெட்ரூம் எல்லாத்தையும் கவர் பண்ணும்போது 1480 சதுர அடி வீடு. இந்த வீட்டோட விலை 74 லட்சம். முதல் வீடு 71, இது 74 லட்சம். நீங்களும் செங்கினி பில்டர்ஸ் நிறுவனத்துல தனி வீடு வாங்க ஆசைப்பட்டா வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ல பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.